நடிப்புங்க. பக்காவான நடிப்பு. 10 பேர இவன் தான் கொலை செஞ்சான்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படி ஒரு நடிப்பு. இந்த மாதிரி ஒருத்தனை உங்க லைஃப்ல மீட் பண்ணவே கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் மேன் தான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கொடூரம் இருக்கு. இவன் தான் இந்த 10 பேரையும் கொலை செஞ்சான்னு யாராலையுமே நம்ப முடியல. அவனோட ஃபேமிலி, அவனோட ஒய்ஃப், அவனோட குழந்தை எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. வெளி உலகத்துக்கு சர்ச் கவுன்சிலோட பிரசிடென்ட். 1974 ஜனவரியில கென்சஸ் சிட்டி போலீஸ் ஒரு ப்ரூட்டலான மர்டர் நடந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த ஃபேமிலியில இருந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க எல்லாருமே இறந்து கிடந்திருக்காங்க. செஞ்சது யாரு? தலைவன் தான். டெனிஸ் லின் ரெய்டர். வெளி உலகத்துக்கு ஒரு சாதாரண மனுஷன். டெய்லி சர்ச்சுக்கு போறது, எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுறதுன்னு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனா 1974ல இருந்து 1991 வரைக்கும் ஒரு டபுள் லைஃப் வாழ்ந்தான் டெனிஸ். அவனுக்கு அவனே வச்சுக்கிட்ட பேரு தான் BTK கில்லர். ரேண்டமா விக்டிமை செலக்ட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி கதம் பண்ணியிருக்கான் இவன். மோஸ்ட்லி விமன். இந்த மர்டர் எல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு துணிச்சலா லெட்டரும் எழுதியிருக்கான். அந்த லெட்டர்ல அவனோட பேரை BTK கில்லர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தான். அதுல இருந்து தான் BTK கில்லரை பத்தி இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. பட் சடனா 1991ல இருந்து எந்த மர்டருமே நடக்கல. போலீஸும் ஓகே BTK கில்லர் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தலைவன் ஒரு விஷயம் பண்ணா பாருங்க. போலீஸ்ல அவன் மாட்டின கதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. தன்னை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ரொம்ப தலக்கணத்தோட ஒரு ஃபிளாப்பி டிஸ்கை போலீஸ்க்கு கொரியர் பண்ணியிருக்கான். அந்த ஃபிளாப்பி டிஸ்கை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஸ்க்ல இருந்த ஒரு ஹிடன் ஃபைல் ஒரு கம்ப்யூட்டரோட லிங்க் ஆகிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கம்ப்யூட்டர் கிறிஸ்ட் லெத்தர்ன் சர்ச்ல இருந்த ஒரு கம்ப்யூட்டர். அது டெனிஸோடது. கிரைம் சீன்ல இருந்து எடுத்த டிஎன்ஏவும் இந்த டிஸ்க்ல இருந்த டிஎன்ஏவும் பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. டெனிஸை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல டெனிஸை விசாரிக்கும் போது ஆமா நான் தான் அந்த 10 பேரையும் கொலை செஞ்சேன்னு காமா பதில் சொல்லியிருக்கான். ஏதோ அவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி அவன் முகத்துல எந்த ஒரு எமோஷனுமே தெரியல. இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த சர்ச்ல இருந்தவங்க கூட பார்க்க இவ்வளவு நல்லவனா இருக்கானே, இவனா கொலை செஞ்சிருப்பான் அப்படின்னு ஷாக் ஆயிருக்காங்க. யாருக்குமே சந்தேகம் வராம 10 பேரையும் கொலை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லார்கிட்டையும் சகஜமா பேசி பழகிருக்கான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 1991ல இருந்து எந்த மர்டருமே செய்யாம சைலண்டா தானே இருந்தான். அப்புறம் ஏன் திடீர்னு இந்த டிஸ்கை போலீஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்டென்ஷன் தேவைப்பட்டது. சின்ன வயசுல இருந்தே அட்டென்ஷன் சீக்கிங்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான். இந்த 1991ல இருந்து 2004 வரைக்கும் இடைப்பட்ட இந்த காலங்களில் அவனுக்கு அட்டென்ஷன் கிடைக்காம போயிருக்கு. தனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக அவன் யாரெல்லாம் மர்டர் பண்ணியிருந்தானோ அவங்க பேரையெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணி அந்த டிஸ்கை போலீஸ்க்கு கொரியர் பண்ணியிருக்கான். நம்ம லைஃப்ல நிறைய நார்மல் பீப்புள் கூட பேசி பழகிருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் அவங்களுக்குள்ள இன்னொரு முகம் இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது அட்டென்ஷன் விரும்புகிறாங்களா? அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பை.